ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் வைஃப் தமிழ். நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ரைஸ் மில்லை தான் நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். அதுவும் இப்போ ரைஸ் மில் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் இப்போ உள்ளே போயிட்டு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா லைஃப் ஆஃப் ஹவுஸ் வைஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அறுவடை பண்ணின ஒரு நெல்லை சாப்பாட்டு அரிசி ஆக்குறது அவ்வளோ பெரிய ப்ராசஸ்ங்க. அதனால் மொத்தத்தையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ண முடியலை. இப்போது எங்கள் ரைஸ் மில்லில் எப்படி ஒரு நெல்லை குத்தி அரிசி ஆக்குறாங்கங்க தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மகாலிங்கம் ரைஸ் மில். இது எங்களோட ரைஸ் மில். இது ரொம்பவும் பழமையான ரைஸ் மில். எவ்வளவோ மாடர்ன் ரைஸ் மில்கள் வந்தாச்சு. மாடர்ன் மிஷின்கள் போட்டு ரொம்ப பேக்கெட் பண்ணுற மாதிரிலாம் மிஷின்கள் வந்தாச்சு. ஆனால் இது ரொம்பவும் பழமையான கட்டடம். 50 வருஷமாவது இருக்கும் எங்கள் ரைஸ் மில் உருவாகி. இப்போ கரண்டாக எங்கள் ரைஸ் மில் எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் உங்கள் கூட காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம ரைஸ் மில்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நெல்லை பற்றி பார்த்துடலாம். இது இப்போ ரைஸ் மில்லில் அடிக்கிறதுக்காக, அதாவது குத்துறதுக்காக, நெல்லை அரிசியாக்கிறதுக்காக கொண்டு போட்டிருக்க நெல். இது பார்த்திங்கன்னா பாய்லரில் வச்சு அவிச்சு நல்லா களத்தில் போட்டு காய வச்சு எடுத்துக்கொண்டு ரைஸ் மில்லில் இப்போ போட்டு வச்சுருக்காங்க. இது லைட்டு ஈரப்பதமாக இருக்குது. நாளைக்கு அடிக்க கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 50-16ன்னு சொல்லுவோம். நல்லா உருட்டரிசி, பெரிய அரிசி, இட்லி அரிசின்னு சொல்லுவோம்ல, அந்த அரிசியில் உள்ள நெல் தான் இது. இப்போ நல்லா அது ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டு ரைஸ் மில்லில் போட்டு வச்சுருந்தாங்க. மறுநாள் எடுத்து அடிக்கிற மாதிரி இது கொஞ்சம் வாடுத மாதிரி கிடக்குது. மற்றபடி ஒரு ஷிஃப்ட் அங்கே போட்டுட்ருக்காங்க. ரைஸ் மில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ரைஸ் மில் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பயங்கர சவுண்டாக இருக்கும். அதனால் இங்கே நடக்கிற ஒரிஜினல் வாய்ஸ் எதுவுமே என்னால் கொடுக்க முடியாது. கொஞ்சம் சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணி நான் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா அல்லர்னு சொல்லுவோம். அதாவது நம்ம அரிசியில் உள்ள மேலே இருக்க தோல், அந்த இதெல்லாம் வெளியில் உடச்சி எடுக்கும். அதுதான் அல்லரு. இப்போ இதில் நெல்லை போட்டிருக்காங்க. இது இல்லாமல் கொஞ்சமாக உள்ளே இறங்கி நல்லா தீட்டி மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் ஆகி கீழே வந்துகிட்டே இருக்கும். தவிடு, உமி, கொஞ்சம் நீக்கின அரிசிகள் இப்படி வெளியில் விழுது. அதை பாக்ஸில் எடுத்து திருப்பியும் ஒரு ரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மிஷினில் ஆட் பண்ணுறாங்க. இன்றைக்கி எவ்வளோ நெல் குத்தணுமோ அதுக்குரிய மொத்த நெல்லையும் ஃபஸ்ட்டு இந்த மிஷினில் போடுறதெல்லாம் போட்டு வெளியில் எடுத்துருந்தாங்க. அப்படி தான் இப்போ ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு. இது இப்போது ஒரு அடி அடித்து போட்டிருக்க அரிசி. இதில் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் உமியும் கொஞ்சம் தவிடும் கலந்து போய் இருக்குது. அதுமாரி கல்லும் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இது தொடர்ந்து இன்னும் ப்ராசஸ் பண்ண எல்லாம் கிளியர் ஆகி பர்ஃபெக்ட் அரிசியாக கிடைக்கும். இதில் இப்போ 3/4 பாகம் தவிடு தூர போயாச்சு, உமியும் தூர போயாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடாக மிஷினோட பின்பக்கமாக தவிடு ஃபுல்லும் வெளியில் வரும். இது நம்ம மாட்டுக்கு, கோழிக்கு தீவனங்களாக கொண்டுட்டு போவாங்க. தவிடு பார்த்தாலே தெரியும். சின்ன அரிசி துண்டுகளும் இது கூடவே இருக்கும். ரொம்ப ஹெல்த்து. ஆட்டுக்கு, மாட்டுக்கு, கோழிக்கெல்லாம் சாப்பாட்டுக்காக இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி உமி பார்த்திங்கன்னா டைரெக்டாக வெளியில் போயிடும். அங்கே லாஸ்ட்டில் தான் அதை கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க. உமி எதுக்குன்னா சில திங்ஸ்களை பேக் பண்ணுறதுக்கு, ஜுவல்லரி ஷாப்பு எல்லாத்துலேயுமே அது யூஸ் பண்ணுவாங்க.
இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது, நடந்துகிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் மிஷின் ஆன் பண்ணி விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா பெடப்பு மிஷின் சொல்கிறாங்க. அதாவது அரிசி படைச்சி தனித்தனியாக துறை எடுத்துடுது. அதே சேம் ப்ராசஸ் தான். நம்ம உமி தவிடு எல்லாத்தையும் கொஞ்சம் நீக்கிட்டு பர்ஃபெக்ட் அரிசிகளாக வெளியில் தள்ளுது, அவ்வளோதான். ஃபைனல் ஸ்டேஜாக கல் நீக்கி மிஷின். இதில் வந்து கல், கருப்பரிசி, சின்ன சின்ன உடஞ்ச அரிசிகளை தனித்தனியாக பிரித்து வெளியில் தள்ளிடுது. அதுக்கு தான் இந்த மிஷின். ஃபைனல் அரிசியை இந்த சாக்கு போட்டு இதில் கலெக்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். முன்னாடியெல்லாம் ரைஸ் மில் எப்போவுமே ஒர்க் ஆகிட்டே இருக்கும், ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். வியாபாரிகள் நிறைய பேர் ஓட்டுவாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன வயல் வச்சுருப்பாங்கள்ல, அவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீட்டு தேவைக்கான அரிசிக்காக வந்து நெல் குத்தி அரிசி எடுத்துக்கிட்டு போவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா களத்தில், அதாவது அறுவடை பண்ணுற இடத்துலையே மொத்தமாக வியாபாரிகிட்ட கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாமே அதை பெரிய பெரிய மில்லுகளுக்கு கொண்டு போய் பேக்கெட் அரிசியாக தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா தான் இப்போ சேல்ஸ் ஆகுது. யாருமே இப்படி ப்ரொசீஜராக இப்படி காய போட்டு இப்படி எடுக்கிற இந்த அரிசிகளையும் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. நிறைய நெல் விற்கிறவங்களும் இல்லை, கொஞ்சம் பேர் தான். அதனால் இப்போதைக்கு எங்கள் ரைஸ் மில்லில் ஒரு வியாபாரி மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பெட்டினல் சுத்தமாக வரதில்லை. சின்ன சின்ன வயல் வச்சுருப்பாங்கள்ல, அந்த அவங்களாம் குத்த கொண்டுட்டு வரதே இல்லை. ப்ராப்பராக ஆட்களும் நாங்களும் போடலை, கொஞ்சம் நாள் ஆச்சு, அப்படி இருக்குது. ரைஸ் மில்லில் இந்த சைடுன்னு பார்த்திங்கன்னா மர வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. நல்ல ஷெட்டு வேறு இடம் இருக்குது. அதனால் புது வீட்டுக்கு தேவையான மர வேலைப்பாடுகள் எல்லாமே இங்கே வச்சு தான் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் கொஞ்சம் கம்பு எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கோம். அந்த சைடு பார்த்திங்கன்னா ஆசாரி வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த அன்னை யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு நெல் வியாபாரிக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளத்திரண்டனுக்கு கையாளுன்னு சொல்லுவோம் நாங்கள். இவங்க பேர் மணி அண்ணன். இவங்க தான் இப்போதைக்கு மிஷினை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ரைஸ் மில்லை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கிறது இவங்க மட்டும்தான். இவங்க நம்மளுக்கு நான் கேட்டதுக்காக அவங்க என்கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுறோன்னு சொல்லி மிஷின் என்னது எல்லாமே அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது படப்பு உமி எல்லாம் படைக்கும். இது படைச்சு 3 அடி இதில் போட்டு அதுக்கு பிறகு அரிசிக்கு போகணும். கல் பின்னாடி போயிடும். இது வந்து அரிசி அங்கே இறங்கிடும். கடைசியில் 1 கிலோ 2 கிலோ இதில் இது இறங்கணும். என்னெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் மேலே தூக்கணும்னா இந்த கல்லரிசி கல் எல்லாம் இங்கே வந்துடும். ஓ, சரி. 1 கிலோ 2 கிலோ தான் கரெக்டாக வரும். அப்படியா? மீதி அரிசி கூட குருணா அந்த பக்கம். குருணா அந்த பக்கம். குருணா இந்த பக்கம் குருணா. ஓ, இதில் குருணா இதில் கீழே கலெக்ட் பண்ணிடுவேன். என்ன 1 கிலோ குருணா. இது குருணா வரும். இது குருணா. இது குருணா. இங்கே அரிசி பிடிக்கணும். கல் உமி வெளியில் போயிருமோ? ஆமாம், உமி இது ஒரு 5 போகும். இந்த நேரம் தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த மிஷினில் இருந்தால் உமி வெளியில் போகும். இல்லை, உமி அதுலேருந்தே போயிடும். உள்ளோடி அடியிலோடி வெளியில் போய் விழுந்துடும். அதில் மேலே நெல் போடும்போது கீழே போகும். சரி. இப்போ நீங்கள் ஒரு டப்பா ஒரு நெல்லை குத்தணுன்னா எப்படி குத்துவீங்க? ஃபஸ்ட்டில் இதில் போடுவீங்களோ? இதில் போடணும். இதில் போட்டு அதில் போட்டு அதுக்கு இங்கே போடணும். எத்தனை வாட்டி மாற்றி குத்தணும்? ஓ, சரி. இவங்க தான் நெல் வியாபாரி வெள்ளத்துறை. நாங்கள் வெள்ளத்துறைன்னு கூடுவோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக விவசாயிகள்கிட்ட போய் அவங்க விளைய வச்சுருக்கிற நெல்லெல்லாம் வாங்கி இவங்க வீட்டில் வச்சு அவிச்சு அங்கே வச்சு காய போட்டு எடுத்து இப்படி அரிசியாக குத்தி அரிசியாக்கி திருப்பியும் கொண்டு அதே விவசாயிகளுக்கு விற்கிறாங்க. இதுக்குரிய கூலியே இவங்க வாங்கிக்கிடுறாங்க. இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட மொத்தமாக விவசாயிகள்கிட்ட காசை கொடுத்து வாங்கிட்டு வெளியில் சில்லறை வியாபாரத்துக்கு விற்றுட்ருக்காங்க. அப்படி தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க.
மணி அண்ணே எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க. இருந்தாலும் முதலாளி அவங்களோட ஜாபை கரெக்டாக பண்ணணுங்கிறதுக்காக வெள்ளத்திறனை கரெக்டாக கிட்ட நின்று ஒவ்வொரு வாட்டியும் நெல் அடிக்கும்போதும் கரெக்டாக செக் பண்ணி இருக்கிற நெல்லெல்லாம் கொடுத்துறாங்க. இதுதான் படைப்பு மிஷின்லேருந்து வெளியில் வர அரிசி. இதுக்கப்புறவு நெக்ஸ்ட்டு ப்ராசஸாக நம்ம கல் நீக்கிற மிஷினுக்குள்ளே தான் உள்ளே போட போகிறோம். இப்போ கல் நீக்கி மிஷினும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா குருணா கீழே விழுந்துட்டுருக்கு. குருணா வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுவாங்க, கோழிகளுக்கு தீவனமாகவும் கொடுப்பாங்க. மாடு கோழிகளுக்கு கஞ்சி வச்சு கொடுக்குறதுக்கு தீவனமாக யூஸ் பண்ணுவாங்க. நொறுங்குன அரிசி அதுதான் குருணா. இப்போ படைப்பு மிஷினில் கல் நிற்கிற மிஷினில் உள்ளே போட்டிருக்காங்க. ஃபைனல் அரிசி நல்ல சாக்கில் பிடிச்சிருக்காங்க. இது பாருங்கள் பிடைச்ச மாதிரியே இருக்குது. இதில் பின்னாடி தான் கல் உடஞ்ச அரிசி எல்லாமே கலெக்ட் ஆகுது. இந்த சைடு ரொம்ப நொறுங்கின அரிசிகள்லாம் கலெக்ட் ஆகுது. பர்ஃபெக்ட் அரிசி, நம்ம குக் பண்ணுற அரிசி, சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி இப்படியே சாக்கில் வந்து விழுது. உண்மையிலேயே நம்ம இந்த ரைஸ் மில்லில் வாங்கி யூஸ் பண்ணுற அரிசி அவ்வளோ ஒரு மனமும் டேஸ்ட்டுமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய சதத்துக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரிசி 50-16 அரிசி, பெரிய அரிசி, உருட்டு அரிசி 1 கிலோ 28 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் வரை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பின்னாடி விழுதில்ல, இது ஃபுல்லுமே கல்லரிசி. இதில் எல்லாமே கல் கிடக்கும். இப்போ கல்லையும் நீக்கியாச்சு. பர்ஃபெக்டான அரிசி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா முட அரிசி குத்தி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து மீதி இருக்க நெல்லை ஃபுல்லும் குத்தி எடுப்பாங்க. இப்போ இது இட்லி அரிசி. நான் இதில் தான் இப்போ 5 கிலோ நான் வீட்டுக்கு வாங்க போகிறேன். ஒரு சில கருப்புகள் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் இப்போ இதிலேருந்து எப்போவுமே இங்கேருந்து தான் வாங்குவேன். அப்படி இன்றைக்கி இதிலேருந்து 5 கிலோ நான் வீட்டுக்கு எடுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா எடை போடுற மிஷின். இதில் தான் 50 கிலோ மூடையை தூக்கி வச்சு எவ்வளோ அரிசி வேணும் அப்படின்னு சொல்லி, நெல் எவ்வளோ இருக்குன்னு எடை போடுவாங்க, அரிசி எவ்வளோ கொடுக்கணுன்னு எடை போடுவாங்க. அதேமாதிரி வெளியில் எங்கேயும் எடுத்துகிட்டு போகணுன்னாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போய் எடை போட்டுக்குவாங்க. ஒரு நெல்லை அரிசி ஆக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் நடக்குன்னு பாருங்கள், எத்தனை பேர் உழைப்பு இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி ஒரு விதைச்சி அதை வளர வச்சு அதை அறுவடை பண்ணி அதை நம்ம சாப்பாட்டுக்குன்னு ரெடி பண்ணுற ஒரு விவசாயி எவ்வளோ பாடுபட்டு அதை ரெடி பண்ணுறாங்க. கொஞ்சம் இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளும் சாப்பிட்ற சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். இது எல்லாமே திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக காய எடுத்து குத்ததுக்குள்ளே அரிசி கேட்க ஆர்டர்களுக்கு அப்பப்போ நிறுத்து குத்தி ஒவ்வொரு வீட்டுக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தவிடையுமே மூடையாக கெட்டி வச்சுட்டு மொத்த வியாபாரிகள் வந்து வெளி இடங்கள்லேருந்து வந்து ட்ரக்கில் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி சேல்ஸ் பண்ணி இதையும் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. முன்னாடி மகாலிங்கம் ரைஸ் மில்லு அப்படின்னு சொன்னாலே ரொம்பவும் பெரிய ரைஸ் மில்லாக இருந்து நிறைய வியாபாரிகள் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாள் ஆக கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்துலேயே நிறைய டிஃப்ரென்ஸை நான் பார்க்கேன். தொடர்ந்து நிறைய வியாபாரிகள் இங்கேருந்து போயிட்டாங்க. நிறைய நெல் குத்துறது குறைஞ்சிட்டு அந்தளவுக்கு மிஷின்களும் ஓடுறதில்ல. நாங்களும் நிறைய நெல் காய போட்டிருந்த வெட்டைகளெல்லாம் இப்போ வீடாயாச்சு, தோப்பாயாச்சு, அந்தளவுக்கு நிறைய மாற்றங்கள் ஆகிட்டு. ஆனால் நம்ம எல்லாருமே மனசில் யோசிக்க வேண்டியது, நம்ம பிள்ளைங்க காலத்தில் பிள்ளைங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் சாப்பாடு கிடைக்கணும். அதை மனசில் வச்சு கொஞ்சம் விவசாயிகளையும் கவனித்து பார்க்கணுங்கிறது என்னோடய அன்பான வேண்டுகோள். இவ்வளோ தாங்க எங்கள் ரைஸ் மில். நான் சூப்பராக எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்களோட ரைஸ் மில்லை இதில் பற்றின விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட இல்லை கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.